கோயிலில் நமக்கு கொடுக்குற பூ எலுமிச்சப்பழம் பிரசாதத்தை என்ன செய்யலாம், இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கோயிலில் தர எந்த ஒரு பிரசாதத்தையும் நாம் வீண் பண்ணக்கூடாது. பூவாக இருந்துச்சுன்னா நம்ம அதை தலையில் வச்சுக்கலாம். இல்லையா, நம்ம வீட்டோட நிலைவாசல் கதவில் மாட்டலாம், வண்டியில் போடலாம். இந்த மாதிரி அந்த பூவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். திரும்பவும் சாமி படத்துக்கு மட்டும் போடவே கூடாது. அடுத்தது எலும்பிச்சப்பழம். இந்த எலும்பிச்சப்பழத்தில் நிறைய கன்ஃபியூஷன் இருக்குங்க. இதை பூஜை அறையில் வைக்கிறதா, நம்ம குடிக்கிறதா, இல்லை தலைக்கீழே வைக்கிறதா, இல்லை பர்ஸில் வைக்கிறதா, இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் இருக்குங்க. உங்களுக்கு கோயிலில் அந்த குருக்கள் என்ன சொல்லி கொடுக்குறாரோ, இதை ஜூஸ் போட்டு குடிங்கன்னு சொல்லி கொடுத்தா கண்டிப்பாக நீங்கள் ஜூஸ் போட்டு குடிச்சிருங்க. அப்படி இல்லைன்னா அதை கொண்டு வந்து பூஜை அறையில் வச்சுருங்க. அந்த பூஜை அறையில் அழுகி போயிடுச்சுனாவோ காஞ்சி போயிடுச்சுனாவோ பயப்படாதீங்க.